டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜில எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் சார். அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஐஐடி மாரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் எதனா இன்ஸ்டிடியூஷன் இருக்கா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ப இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, என்ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி என்ன? அதுல என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க? என்ன சேலரி கிடைக்கும் அதுல ஜாயின் பண்ணதுக்கப்புறம்? பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ரொசீஜர், அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணணும்? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? ஃபீஸ் என்ன சார் வாங்குவாங்க? இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்கு? இது எல்லாத்தையும் சேர்ந்த மாரி நம்ம வந்து பார்க்க போறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவை ஃபர்தரா நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட். குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் இதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடணும். சும்மா எடுத்தோம், பார்த்தோம், டப்புன்னு விட்டோம் அப்படின்றது இல்லாம, கம்ப்ளீட்டா என்ஐஎஃப்டி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க கேரியரை அதுக்கேத்த மாரி இந்த கோர்ஸ் செட் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கும், இது மூலியமா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றத பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ரைட்டா? போலாமா? வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் யாரனா வந்து +2 இப்போ கரண்ட்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது, இல்ல இந்த கண்டென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்குது நான் டிசைட் பண்றேன் அப்படின்னா, பார்த்ததுக்கு அப்புறமா கூட நீங்க ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் ஏ பிரீமியர் கேட்வே டு ஏ குளோபல் ஃபேஷன் கேரியர். ரைட்டா? நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் என்ஐஎஃப்டி? என்ஐஎஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏன் என்ன சொல்றாங்க, இது வெறும் காலேஜ் மட்டும் கிடையாது. இந்த ஸ்டாச்சுட்டரி அட்வான்டேஜ் ஐஐடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்டத்துல என்ஐஎஃப்டி இஸ் நாட் ஏ பிரைவேட் காலேஜ், இட் இஸ் ஏ ஸ்டாச்சுட்டரி பாடி அண்டர் அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல 2006ல பார்லிமெண்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விசிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடிக்கு ஐஎம்எஸ் இருக்கலாம், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் என்ஐஎஃப்டி. இதுல ஒய் இட் மேட்டர்ஸ் டிகிரி ஆர் குளோபலி ரெகக்னைஸ். என்ஐஎஃப்டில படிச்சீங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி இல்லை பிடிசைனோ படிச்சோம் அப்படின்னா இட்ஸ் ஏ குளோபல் ரெகக்னைஷன் இருக்கு. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் ஓவர்சைட் என்ஷூர்ஸ் பாலிசி லெவல் சப்போர்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ் ஃபீஸ் கம்பேர் டு பிரைவேட் டிசைன் காலேஜஸ்க்கு கம்பேர் பண்றப்ப ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினலான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஐஎஃப்டில இருக்கு. ரைட்டா? இதுக்கு திங்ஸ் மோஸ்ட் பேரண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஎஃப்டில டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. டுவல் டிகிரி வந்து எப்படி வாங்குறாங்க அப்படின்னா, வித் எஃப்ஐடி நியூயார்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா டைப்ல வந்து இருக்கு. செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ 2 இயர்ஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, 2 வருஷம் இங்க படிக்கணும், அப்புறம் எஃப்ஐடி நியூயார்க்ல போயிட்டு ஒரு யூஎஸ்ஏல வந்து போய் 1 இயர் வந்து படிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அகைன் 1 இயர் இங்க வருவாங்க. கம்ப்ளீட்டா ஒரு 4 வருஷம் டிகிரியை வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஆல்சோ தே ஆர் ஆஃபரிங். ஆஸ்திரேலியா, இட்டாலி இதுல எல்லாம் கூட போய் படிக்கிறதுக்கான எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸும் இதுல இருக்கு. தென் ஆர்டிஷியன் கேட்டகரி அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுல ஃபேஷன்ல நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இங்க படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் அட்மிஷன் ரூட் ஃபார் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் பீப்புள். நிறைய பேர் இருப்பாங்கல்ல, வீட்லயே எப்பயுமே வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல குழந்தைங்க, அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் டு ப்ரிசர்வ் இண்டிஜினியஸ் விஸ்டம் அப்படின்ற மாதிரி இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸும் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் கரிக்குலம் இன்டர்டிசிப்ளினரி லேர்னிங் தட் பிளெண்ட்ஸ் டிசைன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், இது மூணுத்தையுமே சேர்த்த மாதிரியான இந்த கோர்சஸை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க கரிக்குலம். அப்ளிகேஷன் இதுல எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு சின்ன ஷார்ட் ஒன்று போட்டிருக்கோம். அது அப்ளிகேஷன் வந்துருமே என்ஐஎஃப்டிக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்ன ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஜனவரி வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 6 வரைக்கும் கொடுக்குறாங்க. ரைட்டா? இதுக்கான ஃபீஸு கொடுத்துருக்காங்க. தென் அட்மிட் கார்டு எப்போ வரும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து என்ன கேட்பாங்க, ரிசல்ட்ஸ், கரெக்ஷன்ஸ் விண்டோ, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி வெப்சைட்ல என்டிஏ தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதை நீங்க அதில் போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். கவுன்சிலிங் வந்து ஜூன்ல நடக்கும். ரிசல்ட் எப்போ வருது, மேல வருது. எக்ஸாம்ஸ் சார் பிப்ரவரியில். ரைட்டா? இந்த எக்ஸாம்ஸை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து கேட்டு அப்படின்ற மாதிரி 2 விஷயம் கேட்டாங்க. கேட் என்ன சார், இப்போ கேட் என்ன, ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் கிரியேட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட், இது ரெண்டுத்தையுமே கேட்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஆர்ஜிஆர்ல காமட் 2026 நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம்ல, அதுல நம்ம ஆப்டிடியூட் வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். லாஜிக்கல் ரீசனிங், ஜெய்கே, இது எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க படிச்சுக்கலாம். இதுல ஹூ கேன் அப்ளை எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ்டு ஸ்டூடெண்ட் எனி ஸ்ட்ரீம் பிடெஸ் பிசிஎம் ஆர் ஃபார் பிடெக், இது வந்து ஓகே. 24 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க, எஸ்சி எஸ்டினா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. ப்ரோக்ராம் ஸ்பீக் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பிடெஸ் கிரியேட்டிவ் பாத்தில்
ஃபேஷன் டிசைன் படிக்கலாம், டெக்ஸ்டைலில் போகலாம், லெதர் ரிலேட்டடாக போகலாம். இந்த இதில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 3 லட்சம் வரைக்கும் சேலரி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அசசரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் கிடைக்குது. நெட் வேர், பேஷன் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து 23 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிடெக் அப்படின்ற மாதிரி கோர்சஸ் நம்ம படிக்கிறோம், அப்பரல் ப்ரொடக்ஷன் அப்படின்றப்ப டெக் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிடெக்கும் இதில் முடிச்சுட்டு நம்ம வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்காங்க. நிஃப்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதில் நிஃப்ட் எக்ஸாம்ஸில் கேட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. தென் சிச்சுவேஷன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி மெட்டீரியல் ஹேண்டலிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிடெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடெஸ் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் வேறு இருக்குது, ரைட். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷில் 40 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல 20 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்கில் 25 கொஸ்டின், தென் ஜிகேலேருந்து 25 கொஸ்டின் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஸ்கெட்சிங் கிரியேட்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் கேட்டில் வந்து 3 hours எக்ஸாம்ஸ் இருக்குது, ரைட். இதில் 4 இயரில் நம்மளுக்கு எவ்வளோ சார் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும், நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9.5லேருந்து 10 lakhs வந்து 4 இயர்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேல்யூ இஸ் ப்ரைவேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். செமஸ்டர் வைஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இதில் நிறைய வந்து என்ஐஎஃப்டியில் போகிறப்ப ஸ்காலர்ஷிப் கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. என்ஆர்ஐ கேண்டிடேட் கூட இதில் ஜாயின் பண்ணலாம், ரைட்டா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டாப் கிட்டத்தட்ட 19 என்ஐஎஃப்டி இருக்கு த்ரூ அவுட் இந்தியாவில். இதில் டாப் ஒரு 5 கேம்பஸ்ன்னு எடுத்துட்டோம்னா டெல்லி கேம்பஸ் ஓல்டஸ்ட் கேம்பஸ், 99% வந்து இதில் வந்து பிளேஸ்மெண்ட், லார்ஜஸ்ட் அலுமினிஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்க முடியும். தென் வந்து மும்பை வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஹப்ன்றதுனால இங்கே ரொம்ப அருமையான ஃபேமஸான கேம்பஸ். தென் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் டெக் சப்போர்ட், இன்னோவேஷன் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். தென் நம்மளுடைய சென்னை கேம்பஸை பற்றி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபோக்கஸிங் டெக்ஸ்டைல் ஃபோக்கஸ்டு கேம்பஸ். தென் கொல்கட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இது 5ம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் என்ஐஎஃப்டி இன்ஸ்டியூட்ஸ், ரைட்டா. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் கிட்டத்தட்ட 99% பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா. டெல்லி கேம்பஸில் வந்து ஆவரேஜ் பேக்கேஜ்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 4.5லேருந்து 7 lakhs வரைக்கும் இருக்கும். தென் ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னா 12லேருந்து 23 lakh. தென் லோவஸ்ட் அப்படின்னா குறைஞ்சதெல்லாம் எவ்வளோ தான் சார் கிடைக்கும் அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து 20,000 வரைக்கும் இன்டர்ன்ஷிப்பில் கொடுக்குறாங்க, ரைட்டா. இதன் என்ஐஎஃப்டிஸ் சீக்ரெட் பேரண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேம் சேஞ்சர்ஸ் டுவல் டிகிரி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. என்ஐஎஃப்டி ப்ளஸ் எஃப்ஐடி நியூயார்க்கில் சேர்ந்த மாதிரி இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. தென் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் மிலானோ, ஆஸ்திரேலியா, கோபியகன் இங்கே போய் படிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க. ஃபேஷன் டெக், ஏஐ, ஸ்மார்ட் டெக்ஸ்டைல், சஸ்டைனபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஷியன் என்ட்ரி, கிராஃப்ட்ஸ் பீப்புள் நம்ம ஏற்கனவே சொன்னாலே அவங்களுக்கும் ப்ரிசர்வ் பண்ணாங்க ஹெரிட்டேஜுக்கு, அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. அலுமினிஸை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான அலுமினிஸ்லாம் இதில் நம்ம வந்து பார்க்கலாம். கெரியர் பியாண்ட் டிசைனர் லேபிள் டிவர்ஸ் பாத் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பி டிசைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிஸ்ட்டு, தென் மெர்ச்சன்டைசராக போகலாம், யூஎக்ஸ் யூஐ இன்ஃப்ளூயன்சராக போகலாம். இதில் வந்து 3லேருந்து 23 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. பிஎஃப் டெக் பார்த்தோம்னா பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்தோம்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராக போகலாம், ஏஐ ஃபேஷனாக போகலாம், தென் சப்ளை செயினில் வந்து போகலாம். 5லேருந்து 15 லட்சம் ரூபாய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் பூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 crores ஜாப்ஸ் வந்து இந்த பி டிசைனரில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மைட்ஸ் பஸ்டட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துனா சில விஷயங்களை கிளியர் பண்ணோம். மைத் அப்படின்னா நியூ கேம்பஸஸ் நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னா எல்லா கேம்பஸும் ஒரே மாதிரி தான் ஐடென்டிக்கல் கரிக்குலம் வச்சிருக்காங்க, அதனால நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து அட்மிஷன் பண்ணாலே இதுல சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. எங்கேயுமே போனா கூட உங்களுடைய ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்ணாம எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. அதனால உங்களுடைய எஃபர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பி சக்சஸ்ஃபுல் எனி கேரியர், ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஒன்லி தான் இதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, ரைட்டா. ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதில் வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடாக இருக்கிறவங்க எக்ஸல் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுற்றி நிறைய இருக்குது. லிமிடெட் ஜாப்ஸ் தான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஏற்கனவே பார்த்தா 3.5 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். இ காமர்ஸ், சஸ்டைனபிலிட்டி, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, ரைட்டா. ஒய்என்எஃப்டி பிரைவேட் காலேஜஸ் போக வேண்டுமா அப்படின்னா கவர்மெண்ட் லெஜிட்டிமேட்டி நம்ம பார்க்கலாம். லைக் ஐஐடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி வந்து பேர் போனது. தென் இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் ப்ளஸ் குளோபல் நெட்ஒர்க் இருக்குது. தென் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20லேருந்து ப்ளஸ் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்டர்பிரினர்ஷிப்புக்கும் இது சப்போர்ட்டடாக இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 2026 ஆர்ஜிஆர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். நீட்டு, ஜேஇ, ஐசர், நெஸ்ட், எஸ்ஆர்எம், விஐடி, தென் பிட்சாட், அமிர்தா, கிட்டு, இந்துஸ்தான் எக்ஸாம்ஸு, நம்ம சிவநாடார் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி ஒரே கலவையில் ஒரே என்ட்ரன்ஸ் ஒரே ட்ரைனிங்கில் பல தரவான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். இது இட்ஸ் ஏ ஆன்லைன் ப்ரோக்ராம், லைவ் கிளாஸஸ்
உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டும் ஆகிடும். வேணும்னா நீங்கள் எத்தனை வேணாலும் சப்போஸ் டவுட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். வீக்லி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். சப்போர்ட் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு காலேஜில் வந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம இதில் ஏற்படுத்தி கொடுப்போம். பட் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸு வந்து அப்ளிகேஷன் போடுறப்ப அப்ளிகேஷனுக்கு ப்ராசஸிங் யூனிட் இருக்குது, அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணிங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. அதே போல் ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா கவுன்சிலிங் பெய்ட் சர்வீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இண்டிவிஜுவல் காலேஜஸ்க்கு எப்படி போகணும் அதுன்றதையும் கொடுப்பாங்க. சப்போஸ் இது நம்ம நம்ம நீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருக்குது, தமிழ்நாடு கவுன்சிலிங் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங்கில் ஆயுஷ்க்கு தனியாக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டனரி கவுன்சிலிங் போகணும். இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி சீட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் கோமட் 2026 அப்படின்னா 8695 8695 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். இமீடியட்டாக இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 11,800 ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா இது 23,600 50% ஆஃபர் வந்து இந்த டிசம்பர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ரைட்டா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எங்கிட்ட எதனா பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறீங்க கோர்ஸ் சம்பந்தமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். ரைட்டா, வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.